உங்ககிட்ட எது இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, இல்லாத நினைச்சு வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு நாம சூப்பரான, சுமாரான, அற்புதமான, அருமையான கதை சொல்ல போற. தயவு செய்து கிளிக் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வழக்கம் போல சொல்றதுதான். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ராஜேஷும் ராதிகாவும் கடைசி முறையா இந்த பார்ட்டிக்கு போறாங்க. இந்த பார்ட்டி என்னன்னாக்கா, திருமணம் முடிஞ்சு ஒரு சொந்தக்காரங்க மட்டும் கலந்துக்கிற பார்ட்டி. ராதிகாவுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதுக்காக போறாங்க. ஏன் இது கடைசியான பார்ட்டி அப்படி நான் சொல்றேன்னாக்கா, அதுக்கு காரணம் இருக்கு. பார்ட்டிக்குள்ள போவோம். பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, ராஜேஷும் ராதிகாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜேஷுக்கு இப்ப வயசு 27. 2 வருஷத்துக்கு முன்னால, அதாவது அவங்களுடைய 25வது வயசுல ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வாழ்க்கை சூப்பரா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இவன் செஞ்ச அத்தனை பிசினஸும் லாஸ்ல போயிட்டு இருந்தது. வேற வழியே இல்லை. இவனுக்கு மன உளைச்சல் தாங்க முடியல. இன்னொன்னு என்னன்னாக்கா, இவங்களுடைய பெற்றோர், அதாவது ராஜேஷோட பெற்றோர், எப்ப நீ இவளை கல்யாணம் பண்ணியோ அப்பதான்டா பிரச்சனை. இவன் வீட்டுக்கு வந்தா விளங்காம போச்சு, உன் பிசினஸ் படுத்து போச்சு, எழுந்து நின்று செய்யறதுக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால அவளை தலைமொழிட்டு, அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு, பின்னால பாரு உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவன் முடியாதுன்னு சொன்னான். இருந்தாலும் கரைத்தால் கல்லும் கரையும்ங்கிற மாதிரி அவங்க வீட்டுல அத்தனை பேரும் சொல்ல இவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். மனைவிட்ட சொல்லிட்டான், ராதிகா, இனிமேல் நாம சேர்ந்து வாழ முடியாது. நான் உன்னை டைவர்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உன்னால பிரச்சனை. நீ வந்த பிறகுதான் என்னுடைய பிசினஸ் படுத்து போச்சு அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றீங்க? நான் வந்ததுனால, நான் உங்க குடும்ப வாழ்க்கை வந்ததுனால, நான் உங்க வாழ்க்கைக்கு உள்ள நுழைஞ்சதுனால உங்க பிசினஸ் படுத்து போச்சு. என்ன முட்டாள்தனம்! உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த பிசினஸ் இல்ல, வேற எங்கேயோ இருந்திருக்கு. ஒருவேளை என் மேல கூட இருந்திருக்கலாம். அதனால இந்த காரணத்தை வச்சு என்ன நீங்க டைவர்ஸ் பண்ணாதீங்க. சொல்றது கேளுங்க. முடியாதுமா, உன்னை விட்டு நான் பிரியறது நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா உங்களை விட்டு என்னால பிரிய முடியல. உங்களை இன்னும் எப்பொழுதும் எந்த காலத்திலையும் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், காதலிப்பேன். உங்க வாழ்க்கையில என்ன தூக்கி எறியாதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னா முடியாதுன்னு மறுத்துட்டோம். சரி, ஓகே, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. சரி, மியூச்சுவலாவே நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னால பார்ட்டி, அதாவது என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன், அந்த பார்ட்டிக்கு மட்டும் போயிட்டு நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டு வந்துடுவோம். அதன் பிறகு நீங்க உங்க வைக்கலும் என் வைக்கலும் பேசி ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். அவனும் ஒத்துக்கிட்டு தான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். எல்லாரும் கலந்து பேசி ஜாலியா சாப்பிட்டாங்க, டான்ஸ் ஆடினாங்க, குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த இடத்துலதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். அங்க ராதிகாவுடைய க்ளோஸ் ரிலேஷன், அதாவது கசின், அவன் ராதிகா மேல ரொம்ப ஒரு அன்பு பாசம் வச்சிருந்தான், தங்கை உறவோட. அவன்கிட்ட இத பத்தி எல்லாம் முதல்லயே சொல்லியிருந்தான், ராஜேஷோடைய பிசினஸ பத்தி. இப்ப அந்த கசின், அவன் பேரு குமார். அந்த குமார் நேரா ராஜேஷ்ட பேச ஆரம்பிச்சான். ராஜேஷ், உங்க பிசினஸ் சரிவல்லன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு குழு கொடுக்குறேன். இதன் பிரகாரம் நீங்க செஞ்சுக்க. ஒண்ணும் இல்ல, ஷேர் மார்க்கெட். அந்த ஷேர் மார்க்கெட்ல இப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்க்கு பணம் உங்களுக்கு தேவையா இருக்கும். நான் கொடுக்குறேன், 5 lakhs கொடுக்குறேன். அதை நீங்க ஒரு 2 years பிறகு திருப்பி கொடுங்க. இது பண்ணுங்க. நான் சொல்ற பங்குல நீங்க முதலீடு பண்ணுங்க. அதுக்காக சில குழுவெல்லாம் கொடுக்குறேன். அதன் பிரகாரம் நீங்க நடங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணா என் ஆபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கையில ராதிகாவை தூக்கி எறிவீங்களோ, வளர்க்குறீங்களோ, அப்புறமா என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை வச்சுக்கீங்க, அதை தள்ளி வச்சிருங்க. இப்ப உங்களுடைய பொருளாதாரம்
மேம்படணும். அதுக்காக நான் சொல்றத செய்யுங்க அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சொன்னத கொஞ்சம் அதிகமா பேசி சொல்ல பிறகு இப்ப ராஜேஷ்க்கு சரி, நம்ம பொருளாதார ரீதியா ரொம்ப மோசமான நிலையில இருக்கும், 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறாரு, பயன்படுத்துவோம், என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, ஓகே நீங்க சொல்றபடி நான் செய்யறேன் அப்படின்னா, அடுத்த நாள் அவன் ஆபீஸ் போனா அங்க 5 lakhs கொடுத்தாரு. அப்புறம் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கறத சொன்னாரு. அதன் பிரகாரம் அவன் செஞ்சான். 3 yearsல அவருடைய கடனை கொடுத்துட்டான். இப்ப அவன் திரும்பவும் மீண்டு நல்ல நிலைக்கு வந்துட்டான். நல்ல நிலைக்கு வந்த பிறகு இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. டைவர்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா? டைவர்ஸ் கிடையாது. எதையுமே டக்குன்னு முடிவு பண்ணி எதையுமே செயல்படுத்தாதீங்க, கொஞ்சம் ஆற விடுங்க. அப்ப உங்களுடைய மூளை வேலை செய்யும். எதையுமே டக்குன்னு எதுவுமே நடந்துடும் நினைக்காதீங்க. நீங்க செய்யற எந்த பிசினஸும், எந்த தொழிலும், எந்த வேலையும் முழு ஈடுபாடோட செஞ்சா அதுல வெற்றி உங்களுக்கு நிச்சயம். இன்னொரு கூடுதலான விஷயத்தை சொல்லி ஆகணும். எந்த பங்கனாலா இருந்தாலும், நல்லது கெட்டதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், தயவு செய்து அந்த பங்கன்ல, அந்த விழாவில், அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி கெட்ட நிகழ்ச்சி எதுவா இருந்தாலும் தயவு செய்து கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டாதான் 4